பண்ணியிருக்கு. இதுக்கு மேலே மூவ்மெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா டேவோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா 21,928 இன்றைக்கி போனது. இன்றைக்கி லோன்னு பார்த்தீங்கன்னா 21,715. இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இப்போ ரீசெண்டாக போன டேவோட ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து வெரி புல்லிஸாக மறுபடியும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ நமக்கு அடுத்த லெவல்ஸ்னு பார்த்தீங்கன்னா 22,000 அப்படிங்கிற ரவுண்ட் ஃபிகர். இந்த ரவுண்ட் ஃபிகர்லேருந்து எப்பயும் மார்க்கெட் வந்து ரவுண்ட் ஃபிகர் இது பண்ணுறப்ப மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். அதனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்த பிரேக் பண்ணாலும் இப்போ போனால் ரீசெண்டாக போன 21,928 பிரேக் பண்ணாலும் இந்த 22,000ங்கிறதுலேருந்து செல்லிங் ப்ரெஷர் வர வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடங்களில் அதாவது ஆல் டைம் ஹைக்கும் அந்த 22,000 இடையில மார்க்கெட் கொஞ்சம் நாள் இருந்துட்டு தான் பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. நாளையோட மார்க்கெட்னு பார்த்தோம்னா திங்கக்கிழமை மார்க்கெட்னு பார்த்தோம்னா ஒன்று இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த 22,000 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். இதுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே எப்பயும் ரவுண்ட் ஃபிகர் தான் நமக்கு தெரியும். உங்களுக்கு இருந்தால் இந்த